நாம் தமிழர் கட்சிக்கு கலப்பை இந்திய விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதி செய்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற வேண்டுமானால் தேர்தலில் போட்டியிட்டு குறைந்தபட்சம் 8% வாக்குகள் பெற வேண்டும். அந்த வகையில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு மொத்தம் 8.22% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னத்திலும் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை கரும்பு விவசாய சின்னத்திலும் தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த 2024 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது உரிய நேரத்தில் விண்ணப்பிக்க தவறியதால் கரும்பு விவசாய சின்னம் பறிபோனது. இதையடுத்து கரும்பு விவசாய சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் வேறு வழியின்றி தேர்தல் ஆணையம் முன்வைத்திருந்த சின்னங்கள் பட்டியலில் இருந்து மைக் சின்னத்தை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்தது. முன்னதாக கட்சிக்கு புலி சின்னத்தை ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திடம் நாம் தமிழர் கட்சி விண்ணப்பித்தது. ஆனால் உயிருடன் இருக்கும் விலங்குகளை சின்னமாக ஒதுக்கீடு செய்ய விதிகள் இல்லை என கூறி தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதையடுத்து நாம் தமிழர் கட்சி 3 சின்னங்களை வரைந்து தேர்தல் ஆணையத்திடம் அளித்தது. இதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.